ஜெயந்திரன் சார், நீங்கள் சொன்னதிலிருந்து இந்த தங்கத்தின் கையிருப்பு, அதாவது நகை பயன்பாடு என்பது ஆசிய நாடுகளில் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை அது ஒரு முதலீட்டு பொருளாக தங்கம் வந்து பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவிலிருந்து அந்த தங்கத்தை அவர்கள் முதலீட்டு பொருளாக தான் பார்க்கிறார்கள். ஆனால் நகைகளாக இறக்குமதி செய்கிறார்களா, அல்லது தங்கத்தை அந்த தங்க பிஸ்கட்களாக, அல்லது தங்கத்தை அவர்கள் இறக்குமதி செய்யும் அந்த பொருளினோட அளவு மதிப்பு என்பது வந்து எந்த அளவுக்கு இருக்குது சார்? அது இந்தியாவிலிருந்து ஏன் இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை தங்கத்தை வந்து அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்படுதுன்னு கேட்குறது. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 800 முதல் 900 டன் வந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. மற்றும் 400 முதல் 600 டன் வரை மறுசுழற்சி மூலமாக பொருட்களாக மாற்றப்பட்டு ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு 1500 டன் நம்முடைய தேவை இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பெருமளவில் முதலீட்டு பொருளாக பார்க்காமல் இது ஒரு ஆபரண பொருளாகவும் சமூக அந்தஸ்துக்கு உண்டான பொருளாகவும் இதை நாம் பார்க்கிறோம் தங்கத்தை. ஆனால் மேலை மற்றும் வளர்ந்த நாடுகளில் தங்கம் என்பது ஒரு முதலீட்டு பொருள். முதலீட்டு பொருள் என்று சொன்னால் அவர்கள் பெருமளவில் தங்கத்தை வாங்கி தங்களுடைய இருப்புகளாக மாற்றிக்கொள்வார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் வந்து விலை உயர்ந்த பொழுது அதை சிறு சிறிதாக மாற்றி மீண்டும் மற்ற பொருட்களுக்கு பங்குச்சந்தையில் வந்து முதலீடு செய்வார்கள் அல்லது மற்ற முதலீடு கொண்டு செல்வார்கள். ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளுடைய மக்கள், உலக நாடுகளுடைய பெரிய முதலீட்டாளர்கள் பார்வை முழுவதுமாக தங்கத்தின் மீது மட்டுமே உள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் $200 ஒரு அவுன்ஸுக்கு வந்து தங்கம் விலை உயர்ந்துள்ளது. இது ஒரு அபரிதமான உயர்வு சொல்லலாம். நேற்று பாத்தீங்கன்னா ஒரு 800-1000 ரூபாய் கிட்ட உயர்ந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 800-1000 ரூபாய் கிட்ட ஒரு சவனுக்கு உயர்ந்திருக்கு. இது தொடர்ந்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் மக்களிடையே, அதாவது நுகர்வோராகட்டும் அல்லது முதலீட்டாளர் ஆகட்டும், அவங்களுடைய எல்லாருடைய பார்வையும் தங்கத்தின் மீது மிகவும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். காரணம் என்னன்னா, தங்கத்தில் முதலீடு செய்தால் பெருமளவில் லாபம் வருகிறது என்பது ஒரு கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வரும் காரணத்தினால் தொடர்ந்து பெரிய முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது மேலும் மேலும் தங்களுடைய முதலீடுகளை அதிகரித்துக் கொண்டு வருவது சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. இந்த நிலைமை ஏற்படும் பட்சத்தில் 1 லட்சம் ரூபாய் ஒரு சவரங்கிறது வெகு தூரத்தில் இல்லைன்னு கூட சொல்லலாம். நீங்க சொல்லுது 1 லட்சம் ரூபாங்கிறது வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து இந்த பொருளாதார இந்த சமநிலை மாறினாலும், இந்த வரி விதிப்பு இதனால் ஏற்பட்டுள்ள இந்த ஒரு பொருளாதார ஒரு வர்த்தக போர் முறையில் மாற்றம் ஏற்பட்டாலும் இது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா இதுக்கு முன்பு இது போன்று பொருளாதார மந்தநிலைகள் ஏற்பட்டு தங்கத்தின் விலை உயர்ந்து ஒரு பெருமளவு குறைந்த நிகழ்வுகள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? இல்ல, ரொம்ப 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 ரேரு. 2010 ஒரு முறை நடந்தது. ஆனால் பெரிய அளவுல வந்து விலை குறையில, ஒரு சவுனுக்கு 4000-5000 குறைஞ்சது. ஆனால் பிறகு பார்க்கும்போது திடீரென்று மீண்டும் தங்க உயர்ந்து ஒரு புதிய உச்சத்தை நோக்கிதான் பயணம் இருந்தது. இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 10,000-15,000 ஒரு சவுனுக்கு ஏறி ஒரு 2,000-3,000 சவுனு குறைஞ்சு அது பெரிய விஷயமே இல்லை. அதே மாதிரி நிலைமை எதிர்காலத்தில் ஏற்பட்டாலும் பெரிய அளவுக்கு விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. கடந்த வாரம் ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் முன்பாக ஏதோ அமெரிக்காவுடைய நிபுணர் வந்து கூறினார், ஒரு சவரனுக்கு 38,000 ரூபாய் குறையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் 38% தங்கம் விலை குறையும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. தவறான ஒரு அறிவிப்பின் காரணமாக பெரும்பாலான முதலீட்டாளர்கள் குழம்பி போனார்கள், பெரும்பாலான நுகர்வோர்கள் குழம்பி போனார்கள். கடைசியாக அவர்கள் கூடுதலான விலைக்கு தங்கம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் வாங்க வேண்டிய தங்கத்தை தங்கம் வாங்காமல் நிறுத்தி வைத்து பின்பு கூடுதலான பணம் செலுத்தி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இது நாங்கள் வந்து நிறைய நுகர்வோருடைய, அதாவது வாடிக்கையாளர் நாங்கள் இது அவங்களே சொன்னாங்க, நாங்க வந்து தங்கம் வாங்க ஒரு முடிவு எடுத்திருந்தோம், ஆனால் தங்கம் விலை குறையும் சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்ததுக்கு காரணமாக நாங்கள் முதலீடு செய்யல. இப்ப வந்து கூடுதலான விலைக்கு நாங்க தங்கம் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்ற சொன்னாங்க. நிச்சயமாக தங்கம் விலை குறையாது, எதிர்காலத்தில் பெருமளவில் தான் கூடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது நான் என்ன கேட்கிறேன், அந்த 1 லட்சம் உயர்ந்து 30% குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதா? அதுதான் கேள்வி. இல்லவே இல்லை, நிச்சயமாக குறையாது. 30% வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால குறையாது. குறைந்தால் 3-4% குறையலாம். 100%, அதாவது தங்கம் விலை 100% ஏறினால், 100 ரூபாய் ஏறினால் ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் கிராம் குறையும். மற்றபடி பெருசாலாம் குறையாது. சரி. ஆனா இப்போ எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு சார்? இந்த கடந்த ஒரு 1.5 வருடங்கள்ல, கடந்த ஆண்டு அந்த ஓராண்டு முழுவதுமே விலை உயர்வு ஒட்டுமொத்தமாக ஒரு சவரனுக்கு 14,000 ரூபாய், 16,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த 4 மாதத்துல 14,000 ரூபாய் உயர்ந்திருக்குது. இது இன்னும் அடுத்த ஒரு 14,000 ரூபாய் உயர்ந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு 1 லட்சம் ரூபாய் எட்டிரும். ஒரு சவரன் வந்து 1 லட்சம் ரூபாய் எட்டிரும். ஆனா அதுல வந்து அப்போ இதுல குறையும் சதவீதம் என்பது அந்த ஒரு 15% குறைவதற்கு வாய்ப்பு இருக்குதா? அதான் கேள்வி.
குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் அப்படியெல்லாம் நீங்க சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு காரணங்கள் அமைத்து கொண்டே வருகின்றன. நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். போர் முதல் ஏற்பட்ட போர் வந்துட்டு ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கான போர், அடுத்த பின்பு வந்து இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனுக்கான போர், அதற்கு பின்பு இந்த பொருளாதாரத்தினுடைய ஒரு வர்த்தக போர், இப்படி எல்லாமே தொடர்ந்து ஒரு தங்கத்திற்கு சாதகமான ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டு கொண்டு வந்தது. அதாவது விலை உயர்வதற்கு நிறைய காரணங்கள் இருந்து விலை குறைவதற்கு காரணங்கள் இதுவரை எதிரும் செயல்படவில்லை. அப்படியே ஒரு விலை, அதாவது இவங்க போரெல்லாம் நிறுத்திடுவாங்க. பிறகு வந்து இந்த வர்த்தக போரை வந்துட்டு சமூகமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதனால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கு நீண்ட காலம் ஆகும். அந்த நீண்ட காலத்திற்கு தங்கம் விலை குறையாதுன்னு அப்படின்னு எடுக்கலாம். ஏனென்றால் இவங்க செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் பெருமளவில் உள்ள அந்த வர்த்தக போரின் காரணமாக பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலைமை மாறி மீண்டும் ஒரு சமூகமான சாதகமான சூழ்நிலை வருவதற்கு நீண்ட காலம் ஆகும். இதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும். அந்த வேலை வாய்ப்பின் காரணமாக அவருடைய ஃபேக்டரி எல்லாம் போடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் ஏற்பட்டால் மீண்டும் ஒரு ஃபேக்டரியை உருவாக்கி மீண்டும் உற்பத்தி தொடங்குவதற்கு நீண்ட காலமாகும். அந்த நீண்ட காலத்திற்கு அந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி நோக்கிதான் இருக்கும். அதனால் பங்குச்சந்தையினுடைய முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகள் மற்ற முதலீடுகளாக தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதுதான் ஒரு முக்கிய காரணம்.